வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு கொரியன் சீரிஸான ஹெல்பவுண்ட் சீரிஸோட சீசன் 1ல செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், இந்த ரெண்டாவது எபிசோட்ல இருந்து தான் மொத்த கதையும் மாறப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ கதையில புது புது விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம அந்த பார்க் லேடிஸ் ஆக போறத லைவ் டெலிகாஸ்டா பண்ண போறாங்க. அப்படி அந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது உண்மையாவே அந்த 3 மான்ஸ்டர்களும் வந்துச்சா, இந்த லேடியை வந்து கொலை பண்ணிச்சா இல்லையான்றது தான் இந்த எபிசோடோட முழு கதையை. சப்போஸ் யாராவது இந்த வீடியோவை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா எபிசோட் 1ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் தவறாம பாத்துருங்க. அப்பதான் இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னே புரியும். அப்புறம் இந்த கதையில நரகத்துல இருந்து வர ஏஞ்சலுங்க, அப்புறம் அந்த 3 மான்ஸ்டருங்க, இதெல்லாம் இந்த உலகத்துக்கு வந்து யாரெல்லாம் சாகடிச்சது, அடுத்தது யாரெல்லாம் சாகடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஸாவே முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கிருந்து தான் ரெண்டாவது எபிசோடும் ஆரம்பமாகுது. போன சீசன்ல அந்த பார்க் லேடி ஹீரோயின் ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றதை விட அவங்க கூட இருக்கான்னு தான் ஒத்துக்க வச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லதான். ஆனா என்ன பண்றது, இந்த பார்க் லேடிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி யோசிச்சுட்டு தான் சரி என்னத்தையும் பண்ணி தொலைங்கன்ட்டு ஒத்துக்கிறாங்க. அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தா வீடு ஃபுல்லா சிகரெட் ஸ்மெல்லாம் அடிக்குது. பார்த்தா அவங்க அம்மா தான் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனுக்கு செம்மையா கடுப்பாயிருது. உடனே விண்டோலாம் திறந்து விட்டு, நான் இல்லாதப்பெல்லாம் இப்படிதான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்படி சிகரெட்டை குடிச்சு தானே லங் கேன்சர் வந்திருக்கு, ஏமா இப்படி சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க, அட விடுமா, போற உசுறு எப்போ போனா என்ன, அதான் உன்னை வளர்த்தி பெரிய ஆளாக்கிட்டேன்னு, இப்போ நீயும் படிச்சு ஒரு பெரிய லாயர் ஆயிட்ட, இதுக்கு மேல எனக்கு என்னமா கவலை, நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு மாதிரி பாசமா பேசுறாங்க. ஹீரோயின் வாயவும் அடைச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பார்க் லேடியும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்க. நான் செத்து போயிட்டா நம்ம குழந்தைங்களாம் அனாதையாயிருவாங்களே அப்படின்ற மாதிரி கவலையில இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஆபீஸ்ல அந்த எரிஞ்சு போன உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்போட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அந்த சீஃபுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த எரிஞ்சு போன பாடியில ஒரு டிஎன்ஏ சாம்பிள் கூட எடுக்க முடியாத மாதிரி இருந்திருக்கும். அதனால செத்து போனது ஒரு மனுஷனே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல இருக்கும். அவரும் அந்த சீஃப் அதை படிச்சு பார்த்துட்டு, அட பாவிகளா என்னடா ரிப்போர்ட் இது, அந்த ஆளு பட்ட பகல்ல 100கணக்கான பேருக்கு முன்னாடி செத்துருக்கான், அவன் சாகிறத போட்டோ வீடியோ முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்காங்க, இப்படி இவ்வளவு விட்னஸ் இருக்கும் போது இந்த ரிப்போர்ட்டை யார்கிட்டயாவது காட்டினா நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி கோவத்துல வீசி அடிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. அது நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த சேர்மன் இருக்கான்ல, அவன் இந்த பார்க் லேடியோட வீட்டுக்கு வரானாமா. ஸோ நீங்களும் அவங்க வீட்டுக்கு வாங்க, அங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோவும் கிளம்பி அந்த பார்க் லேடியோட வீட்டுக்கு வந்துடுறான். கரெக்டா அதே நேரம் நம்ம சேர்மேனு நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாருமே ஒரே டைம்ல வந்துடுறாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோயின் வேற அந்த சேர்மேன் மேல கேஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதுவும் அவனுக்கு தெரியும் தான். இருந்தாலும் இந்த கேஸை 3 பேரும் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த பார்க் லேடி கிட்ட ஒரு ஏஞ்சல் பேசிச்சுல, அந்த வீடியோவையும் ஹீரோ கிட்ட காமிச்சிட்டாங்க. ஆனா அவனும் ஒரு மாதிரி அதை நம்பலாமா வேணாமான்னு இருக்கான். ஆனா அந்த பார்க் லேடி பாக்குறதுக்கு கேஷுவலா தான் இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள உயிர் போக போகுது அப்படின்ற கவலையும் பயமும் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சிக்காம வீட்டுக்கு வந்தவங்கள நல்ல முறையில் கவனிச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த பார்ட்னரு, மேடம் உங்க பசங்களெல்லாம் கூப்பிடுறீங்களா, அவங்க கிட்ட விசாரணை பண்ணலாமான்னு கேட்குறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு, மேடம் அதெல்லாம் வேண்டாம் மேடம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்கிட்ட, குழந்தைங்களாம் இதில் இழுக்க வேணாண்டா, அதான் அந்த பையனே நேரில் பார்த்துட்டான்ல, அதை வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டான்ல, இதுக்கு மேலே அவன்கிட்ட என்ன கேட்குறது, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த 3 கோடி ரூபாய் கான்ட்ராக்டுக்கான ப்ரொசீஜர் அப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சேர்மன் கிட்ட, டாக்குமெண்ட் எல்லாம் ஓகே தான், நீங்கள் எப்படி கண்டிஷன் போட்டீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு கண்டிஷன் போடுறேன், அந்த லைவ் டெலிகாஸ்ட் நடக்கிற வரைக்கும் இந்த லேடியை பற்றியோ இல்லை அவங்க குழந்தைங்களை பற்றியோ எந்த ஒரு தகவலும் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. அந்த சேர்மேனோ, மேடம் இந்த மாதிரி பிரைவசில எங்க சைட்ல இருந்து லீக் ஆகாது, உங்க சைட்ல இருந்து ஆகாம பாத்துக்கோங்க, பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் தான், அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க, இந்த வீட்டுல இருக்க எல்லா போட்டோஸ்லயும் அவங்க குழந்தைங்களும் அவங்க அம்மாவும் மட்டும் தான் இருக்காங்க, ஆனா அவங்க அப்பாவை மட்டும் இந்த போட்டோலயே காணுமே அப்படின்னு இந்த கேள்வி கேட்ட உடனே அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. இப்படி அந்த அம்மாட்ட கேள்வி கேட்கறதெல்லாம் அந்த சின்ன பையனும் ரூமுக்குள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருப்பான். என்னது நம்ம அம்மாவை இப்படிலாம் கேள்வி கேட்கறாங்களே அப்படின்னு இவனும் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு இருக்கான். அந்த பார்க் லேடியும் சொல்றாங்க, அது வந்து நான் என்னோட குழந்தைங்களுக்கு சிங்கிள் மதர் தான், ஆனா என் பிள்ளைங்க 2 பேருமே வேற ஆட்களுக்கு பிறந்தவங்கன்னு அப்படியே ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. எல்லாருக்குமே அதை கேட்டு ஷாக் ஆயிருது. அந்த சேர்மன் கேட்கறான், அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த குழந்தைங்களோட 2 அப்பாக்களும் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா, இல்ல அப்படி ஒருத்தங்க இல்லவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேவலமா கேட்கறான். நம்ம ஹீரோயினும் கடுப்பாயிடுறாங்க. போதும் சேர்மன் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, அவங்க பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஆமா மேடம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்குல்ல, இவங்க நரகத்துக்கு போக போறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது தப்பு செஞ்சிருக்கணும்ல, அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னதும் இவ்வளவு நேரம் அமைதியை கேட்டு இருந்த பையன் டக்குன்னு ரூம் விட்டு வெளியே வந்து, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், யோ சேர்மன் உனக்கு என் அம்மா பத்தி என்ன தெரியும், அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்கன்னு பேசிட்டு இருக்க. அந்த லேடியும், டே எனியுல் பெரியவங்க முன்னாடி இப்படிதான் பேசுவியா, அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா, நீங்க எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், அந்த ஆளு தான் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், நீங்களும் அமைதியாவே இருக்கீங்க, டேய் சொன்னா கேட்க மாட்டியா, கொஞ்சம் பேசாம உள்ள போறியா அப்படின்னு அவனையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி அந்த பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அழுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதெல்லாம் ஓரமா இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருப்பான். அப்புறம் அந்த
ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருது. அவங்களும் வீட்டு விட்டு கிளம்புறப்போ அப்போ நம்ம ஹீரோ மட்டும் தனியா கூப்பிட்டு, சார் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு மனசே கேட்கல, அவங்க சாகுறாங்களோ இல்லையோ அது வரைக்கும் அந்த பசங்க என்னோட பொறுப்புல இருக்கட்டும், அவங்கள கனடால இருக்கிற என்னோட அக்கா வீட்டுக்கு அனுப்பிடுறேன், அவன் நல்லா பார்த்துப்பா, ஆனா இந்த விஷயம் மட்டும் நமக்குள்ளே இருக்கட்டும், நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் ஹீரோக்கு சரின்னு தான் படுது. அப்படியே கட் பண்ணா வழக்கம் போல அந்த ஆரோ ஹெட் குரூப் இருக்காங்கல்ல, அவங்க லைவ் ஸ்ட்ரீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல. ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம ஊர்ல யாரோ ஒருத்தருக்கு அந்த ஏஞ்சல் வந்து வார்னிங் கொடுத்திருக்கு அப்படின்றது மட்டும் தான் தெரியும். அதை தவிர வேற எதுவும் தெரியல. சும்மா அதை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னு அந்த ஸ்கல் மாஸ்க் போட்டவன் பேசிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ஆளு ஒரு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி இந்த சாட்டுக்குள்ள வந்து இந்த பார்க் லேடியோட பேரையும் அவங்க பசங்களோட பேரையும் போட்டு அந்த சாட்ல லீக் பண்ணி விட்டுறான். இதை கேட்ட அந்த ஸ்கல் மாஸ்க் போட்டவனும் ஒரே குசி ஆயிடுறான். அப்படி இந்த டீட்டெயிலாம் லீக் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அந்த பாய்பலையும் இந்த கல்ட் குரூப்பை சேர்ந்தவனா இருப்பான் போல. அந்த 2 குழந்தைங்களுக்கும் வேற வேற அப்பான்றதையும் போட்டு கொடுத்துட்டான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வர லேட் ஆயிருச்சு. ஆனா வந்து பார்த்தா அவன் பொண்ணு வீட்டுல இருக்க மாட்டான். ஃபோன் பண்ணி எங்கம்மா இருக்குன்னு கேட்டா, அப்பா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் ஓவர் நைட் படிக்கலான் இருக்கேன், நான் இங்கே இருக்கட்டுமாப்பா அப்படின்னு பர்மிஷன் கேட்கறா. சரிம்மா நல்லபடியா படிச்சுட்டு வா, ஆனா ரொம்ப நேரம் முடிச்சிருக்காத சரியா, சீக்கிரமா படிச்சுட்டு தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ஆனா இந்த பொண்ணு அவ அப்பாட்ட போய் சொல்லிட்டு அந்த சேர்மன் வீட்டுல உட்காந்துருக்கா. அந்த சேர்மன் வந்து, யாருமா உன்னோட அப்பாவா, இன்னைக்குதான் உன் அப்பாவை பார்த்தேன், எப்பவுமே வேலை வேலைன்னு பிஸியா இருப்பாரு போல, உன்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு போல அப்படின்னு அவர் மேல கொஞ்சம் வெறுப்பு வர மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். சரி எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு கேட்டா, அது ஒண்ணு இல்ல, நான் ஒரு உண்மையை சொல்லலான்னு வந்தேன், என் அம்மா இருக்காங்கல்ல அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா, அவங்க என்னாலதான் இறந்தாங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றா. அவ சொன்ன பிறகு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க தான் அவ அம்மா, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப். ஏதோ ட்ரெஸ் சம்பந்தமான பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அப்படி ஒரு நாள் ஒரு ட்ரெஸ் கஸ்டமர் வீட்டுல டெலிவரி பண்ணணும்னு சொல்லும் போது அதை அவங்க பொண்ணு கிட்ட கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லியிருப்பாங்க. சோ அவங்க பொண்ணு ஒரு சில ட்ரெஸ்ஸை மட்டும் டெலிவரி பண்ணிட்டு மறந்தாப்புல ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் டெலிவரி பண்ணாம வந்திருப்பா. ஐயோ அம்மா நான் இதை கொடுக்கவே மறந்துட்டேனேமா அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்ல விடு, அந்த கஸ்டமர் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு போனவங்க தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பியே வரல. அந்த டெலிவரி பண்ண போனாங்கல்ல அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு அக்யூஸ்டா இல்ல குடிகாரனா என்னன்னு தெரியல, அவன் இந்த அம்மாவை கொடூரமா கொலை பண்ணிடுறான். எதுக்காக அவங்க கொலை செய்யப்பட்டாங்கன்னு இப்போ வரைக்கும் ரீசன் தெரியல. இந்த கதையில இப்போதைக்கு ரீசனை எதுவும் சொல்லல. சோ இப்படி இவங்க இறந்ததுக்கு இவதான் காரணம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியோட இத்தனை வருஷமா இருந்திருப்பா போல. அதை சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அழுகுறா. சரி இப்ப என்ன பண்ணலான்னு சொல்ல வர, உன் அம்மாவை கொலை பண்ணவன ஏதாவது பண்ணுன்னு நினைக்கிறியா, அவன் இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஒரு மாதிரி வில்லத்தனமா கேட்கறான். இந்த பொண்ணுக்கும் இப்போ வரைக்கும் அந்த எண்ணமே இல்லதான். ஆனா இவ கேட்ட பிறகு அவன் சொன்ன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்க நேரம் நம்ம ஹீரோக்கு கூட அவன் ஒய்ஃபோட ஞாபகமா தான் இருக்கும். அதே நேரம் நம்ம ஹீரோயின் அவசர அவசரமா கால் பண்ணி அந்த பார்க் லேடியை பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் இன்டர்நெட்ல லீக் ஆயிருச்சு, இதுக்கு தான் அந்த சேர்மேனை நம்பவே கூடாதுன்னு சொன்னேன். சரி மேடம் இப்ப என்ன பண்றது, உடனே கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வாங்க, அவங்களோட பசங்களை இப்போவே கனடாக்கு அனுப்பிடலாம், நான் ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், அவங்களை கூட்டிட்டு வரதுக்கு தான் நான் வீட்டுக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கேன், நீங்க ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி இந்த மாதிரி பார்க் லேடி பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே லீக் ஆயிருச்சு, அது யார் லீக் பண்ணாங்கன்னு தெரியல, சீக்கிரமா அவங்க யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிரு, அந்த பசங்களை இப்பவே ஊரை விட்டு அனுப்ப போறேன்னு எல்லா விஷயத்தையும் தெரியாதனமா சொல்லிடுறான். அதை கேட்ட அசிஸ்டன்ட் சும்மா இருப்பானா, தப்பிச்சு ஓடவா பாக்குறீங்க அப்படின்னு. இன்னைக்கும் என்ன பண்றானா, அந்த ஆரோ ஹெட்டோட லைவ் சாட்டுக்குள்ள போய் அந்த லேடியோட போட்டோவையும் அவங்க பசங்களோட போட்டோவையும் போட்டு விட்டுறான். அந்த போட்டோல அந்த பையனோட கையில ஒரு சின்ன காயம் இருக்கும், அதை பார்த்தா ஏதோ விளையாடும் போது கீழே விழுந்திருப்பான் போல. ஆனா இந்த ஸ்கல் மாஸ்க் போட்டவன் அந்த காயத்தை பார்த்துட்டு என்ன சொல்றானா, பாத்தீங்களா மக்களே இந்த பையனோட கையில அடிபட்டு இருக்குது அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த பசங்களோட அப்பாங்களை பணத்துக்காக கொலை பண்ணிட்டு இப்போ இந்த குழந்தைங்களை அடிச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியுதா, அப்போ இந்த பாவத்துக்கு தான் அவன் நரகத்துக்கு போக போறாளா அப்படின்னு இவன் நேர்ல எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே கதையா விட்டுட்டு இருக்கான். அதை பாக்குற எல்லாருமே நம்பிடுறாங்க. அதே நேரம் இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோட பொண்ணு இருக்கால அந்த சேர்மன் கூட ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருப்பா, அங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்துல அவங்க எதிர்பார்த்த ஆளும் வரான். ஆனா அந்த ஆளு யாருன்னு இவளுக்கு தெரியல. அந்த சேர்மனும், என்னமா அந்த ஆளை உனக்கு அடையாளம் தெரியலையா, அவன் தான் உன்னோட அம்மாவை கொலை பண்ணவன், 6 வருஷம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கான், இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கான் பாத்தியா, அவனை பார்த்தா உனக்கு கோவமே வரலையா, அவன் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது தானே, அவனை ஏதாவது பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு இந்த பொண்ணு உசிப்பத்தி விட்டதும் அந்த பொண்ணு என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே விறுவிறுன்னு கிளம்பி போய் அவனுக்கு தெரியாம அவனுக்கு பின்னாடியே போய் ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவனை மயங்கடிச்சிடறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் யாருக்குமே தெரியாம அவங்கள ஏர்போர்ட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாவம் அந்த பார்க் லேடியோட நிலைமை நினைச்சாதாங்க பரிதாபமா இருக்கு. நாளைக்கு சாக போறாங்களா இல்லையான்னு கூட தெரியல, இந்த பசங்களை விட்டு இப்ப பிரிய போறாங்க. இந்த 2 விஷயத்தையும் நினைச்சு தவிக்கிறாங்க. ஆனா என்ன பண்றது, இப்போ ஊர் ஃபுல்லா இவங்க முகம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த ஆரோ ஹெட்டை வேற நிறைய பேர் ஃபாலோ பண்றதுனால இவங்க எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களா தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்திலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பசங்களை மட்டும் ஏர்போர்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க போனாலுமே ஆப்போசிட்ல வரவங்க எல்லாருமே அந்த பசங்களே
பசங்களே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. பசங்களா எல்லாரும் அப்படிதான் பாப்பாங்க, ஆனா யாரையும் திரும்பி பார்க்காதீங்க, கனடாக்கு போற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசிடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு ஃபிளைட் அட்டெண்டர் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த பசங்களை ஒப்படைச்சிட்டு இந்த பசங்களை பத்திரமா ஃபிளைட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு ஒரு வழியா சேஃபா அனுப்பி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டா ஹீரோயினும் அந்த பசங்களை அனுப்பி விட்டு வெளியே வராங்க. ஆனா அந்த பார்க் லேடி தான் பாவம், பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குது. அந்த பசங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, கனடால என்னோட அக்கா வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கேன், ஸோ தைரியமா இருங்க, அவங்க நல்லபடியே இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, திரும்பவும் உங்க பசங்களை பார்ப்பீங்க அப்படின்னு ஆறுதலா பேச அந்த லேடிக்கும் பசங்களை பிரிஞ்சு கஷ்டமா தான் இருக்குது. இப்போ திரும்பவும் ஹீரோவோட பொண்ணுகிட்டே சீன் போகுது. அங்க எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தாங்கல்ல, அந்த ஆளை இவங்க 2 பேரும் கடத்திட்டு வந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஃபேக்டரி மாதிரி இருக்கும், அங்க ஒரு பெஞ்சில படுக்க வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு இவனையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இவனை பார்த்தாலே வெறியாகுது, இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு வெறியிலே இருக்கா. அதுக்கு ஏத்த மாதிரியே அந்த சேர்மேனும் உன்னோட அம்மாவை கொடூரமா கொண்டுட்டு தானே ஜெயிலுக்கு போனான், இப்போ 6 வருஷம் கழிச்சு வந்தா இவன் திருந்திருப்பான்னு நினைக்கிறியா, இவெல்லாம் உயிரோட இருந்து என்ன பண்ண போறான்னு சொல்ல அந்த கொலகாரனுக்கும் லைட்டா மயக்கம் தெரிய ஆரம்பிக்குது. பக்கத்திலே குளோரோஃபார்ம் வச்சிருப்பான், அதை எடுத்து அவன் மூக்குல அமுக்கி அவனை அரை மயக்கத்தோட வச்சிருக்கான். சரி இவனுக்கான தண்டனை கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு கண்டெய்னருக்குள்ள அனுப்பும் போதுதான் தெரியுது அது ஃபேக்டரிலாம் இல்ல, அது பிணங்களை இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அவ்வளவுதான், அவனை உள்ள தள்ளி விட்டு ஃபயர் ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த ஆளு அரை மயக்கத்துல தான் இருப்பான். நெருப்பு மேல பட்டதும் ஐயோ அம்மானு கத்தி கதறிட்டு இருக்கான். இப்படி அவனை உயிரோட எரிச்சு அவன் துடிக்க துடிக்க சாகிறத பார்த்த பிறகுதான் இந்த பொண்ணோட முகத்துல சிரிப்பே வருது. கடைசியில 2 பேரும் சேர்ந்து அவனை எரிச்சே கொண்டுட்டாங்க. அதுவும் முழுசா எரிக்காம வெறும் எலும்பு கூட ஆகிற வரைக்கும் மட்டும் எரிச்சு விட்டு அந்த பாடியை கொண்டு போய் ஒரு கைவிடப்பட்ட ஃபார்ம் ஹவுஸ்குள்ள போட்டுட்டு அந்த சேர்மன் என்ன பண்றானா மீடியாவுக்கு மட்டும் தகவலை கொடுத்துறான். அந்த மீடியாவும் கரெக்டா அதே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. சோ இப்பதான் சூடான ஒரு செய்தி கிடைச்சிருச்சுல்ல, மீடியாக்காரங்களாம் சும்மா இருப்பாங்களா, அவன் சொன்ன மாதிரியே கரெக்டா அதே ஸ்பாட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த எரிஞ்சு போன டெட் பாடி மத்தவங்களுக்கு யாருன்னு தெரியணும்ல, அதனால அந்த கொலகாரனோட ட்ரெஸ், அவனோட ஐடி கார்டு, இப்படி அந்த கொலகாரனுக்கு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம் அந்த டெட் பாடி பக்கத்திலேயே போட்டு வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே அதை பார்த்ததுனால இவன் யாருன்னு தெரிஞ்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பாடியும் அப்ரூவ் படுத்தி எடுத்துட்டு போறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மீடியாக்காரங்களாம் சும்மா இருப்பாங்களா, அதை இன்டர்நெட்லயும் போட்டு விட்டதால இந்த விஷயம் தீயா பரவி நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் நியூஸ்ல வந்த பிறகுதான் நம்ம ஹீரோவே பாக்குறான், இவனோட ஒய்ஃபை கொலை பண்ணது இவன் தான் ஆல்ரெடி தெரியும்ல. இப்போ இவனுக்கே அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அந்த சீஃப் என்ன சொல்றாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் யாரோ அவனை கொடூரமா கொன்னுட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனா நம்ம ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன யோசிப்பான், அந்த மான்ஸ்டருங்க தான் இவனை எரிச்சு கொலை பண்ணிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணா நாளைக்கு வேற அந்த பார்க் லேடி சாக போற விஷயம், இன்னைக்கு இந்த கொலகார செத்து போன விஷயம், இது எல்லாமே ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சிருச்சுல்ல. மக்கள் எல்லாரும் பரபரப்பா பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆரோகேட்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா, இந்த பார்க் லேடியோட போட்டோவையும் இந்த கொலகாரனோட போட்டோவையும் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. அந்த ஸ்கல் மாஸ்க் போட்டவனும் அந்த பார்க் லேடி பார்த்து ஒன்னு கேக்குறான், ஏமா பார்க் லேடி, இன்னைக்கு ஒரு நாள் தானே உசுரோட இருக்க போற, தயவு செஞ்சு நீ அப்படி என்னதான் பாவத்தை பண்ணன்னு சொல்லிருமா, நீ நரகத்துக்கு போற அளவுக்கு ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிருக்கல, அப்படி என்னதான் பாவத்தை பண்ணன்னு தயவு செஞ்சு சொல்லிருமா அப்படின்னு லைவா கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் யாரு லீக் பண்ணிருப்பானா, வழக்கம் போல நம்ம அசிஸ்டன்ட் தான் லீக் அவுட் பண்ணிருப்பான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோவோடய சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். அவ்வளவுதான், இப்ப இவனும் லைவ்ல சொல்லிட்டான்ல. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பார்க் லேடியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு எதிராக போராட்டமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பாவத்தை செஞ்சவங்க, இவங்கள மாதிரி யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கல்ட் குரூப் எல்லாரும் சேர்ந்து சத்தமா இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கும் இதுக்கு மேல எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னே தெரியல. இந்த விஷயம் எப்படிதான் லீக் ஆச்சோ தெரியல. ஆளாளுக்கு வீடு தேடி வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்க் லேடியும் இப்ப என்ன மனநிலையில இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக உள்ள போனா அவங்க குழந்தைகளை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது, பசங்களாம் இப்ப சேஃபா தான் இருக்காங்க, கண்டிப்பா அவங்கள திரும்பி பாப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி தரேன்னு சொல்லி திரும்பவும் சமாதானம் பண்ண பாக்குறா. அதே நேரம் நம்ம ஹீரோட பொண்ணு வர இன்னும் வீட்டுக்கு வராம தான் இருப்பா. போன் பண்ணாலும் ரீச் ஆகல, இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. இதே டென்ஷனோட நம்ம ஹீரோ உட்காந்து இருக்கும் போது அந்த ஏரோவோட சேர்ந்த டீனேஜ் பசங்களா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரங்கன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் தாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் அட்டி விழுகுது. ஆனாலும் அவங்களை எதிர்த்து சண்டை போடும்போது அப்போ ஒருத்தர் சொல்றான், நாங்களாம் கடவுளை நம்புறவங்க, நீங்களே எதுக்காக இன்னமும் இருக்கிறீங்க, இனிமேல் போலீஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆயிடுது. இன்னைக்குதான் ரொம்ப முக்கியமான நாள். அந்த பார்க் லேடி இன்னைக்குதான் சாக போறாங்க. அதுக்கான லைவ் டெலிகாஸ்டும் நடக்க போகுது. அதுக்காகவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த லேடியோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டோட ஒரு பக்கத்தோட செவரை மட்டும் உடைச்சு விட்டு அதுக்கு நேரா ஒரு மேடை அமைச்சு சேரெல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க. ஏதோ ஒரு பெரிய ஷோ நடக்கிற மாதிரி இந்த லோக்கல் மீடியாங்க
இன்டர்நேஷனல் மீடியாங்க முதற்கொண்டு எல்லாருமே கேமரா வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கானுங்க. அது போதாதுன்னு இத பார்க்கறதுக்கு வேற அந்த கல்ட் குரூப், பொதுமக்களு இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு பார்க்க அவ்வளோ ஆர்வம் எல்லாத்துக்கும். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, அங்க மேடையில சேர் போட்டிருக்காங்கல்ல, இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரங்களாம் இத நேர்ல பார்க்கறதுக்காகவே பணத்தை கட்டி அந்த சீட்டை புக் பண்ணியிருக்கானுங்க. இதோ இந்த மாஸ்க் போட்டு வராங்கல்ல, இவங்க தான் அவங்க. இதெல்லாம் கவர்மெண்டாலையும் தடுக்க முடியல, போலீஸாலையும் தடுக்க முடியல. ஏன்னா அந்த சேர்மன் பையன் கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கினது இதுக்கு தானே. இப்படி யாருமே கேட்க கூடாதுன்றதுக்காகவே அந்த 3 கோடி ரூபாயும் அந்த பசங்களுக்கு கொடுத்துருக்கான். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவாலையும் ஹீரோயினாலையும் தாங்கிக்கவே முடியல. இவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒரு உயிர் போறத பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க. இது மட்டும் நடக்காம இருக்கட்டும், அந்த சேர்மனை ஒரு வழி ஆக்கிறேன்னு வெறியில இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களுக்கு ஏதோ பார்சல் ஒன்று வருது. அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள கரெக்டா அந்த பார்க் லேடி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. சரி அப்புறம் பிரிச்சுக்கலான்ட்டு அந்த பார்சலையும் உள்ள வச்சிடுறாங்க. அந்த பார்சல்ல அப்படி என்ன வந்திருக்குன்னு தெரியல. ஆனா இந்த பார்சல் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி வர எபிசோட்ல அது என்னன்னு புரியும். ஆனா ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அந்த சேர்மேன் மட்டும் இந்த இடத்துல காணோம். அவனோட ஆளுங்க மட்டும் தான் இங்க இருக்கிறாங்க. அந்த சேர்மேன் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பான்ல, அவன் சொன்ன மாதிரியே அந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கான நேரமும் வந்துருச்சு. இந்த விஐபிங்க முன்னாடி தான் எல்லாமே நடக்க போகுது. எல்லாரும் ஆவலா பாத்துக்கிட்டு இருக்க அந்த டைமும் நெருங்கிருச்சு. ஒரு பெரிய சைரன் சத்தத்தை ஆன் பண்ணி விட்டு இப்போ கவுண்ட் டவுன்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 10ல இருந்து 1 வரைக்கும் என்றாங்க. அங்க இருக்க எல்லாரும் வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க இந்த பார்க் லேடிக்கும் ரொம்ப பயமா இருக்குது. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கடைசியா 3, 2, 1 அப்படின்னு கவுண்ட் டவுன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. அந்த கிரௌட்ல இருக்கவங்களாம் என்னடா ஏதோ நடக்கும்னு சொன்னீங்க, ஒண்ணுமே நடக்கல, இதுக்குதான் இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அப்போதான் பூம்னு ஒரு சத்தம் கேக்குது. எல்லாருமே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிட்டு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருக்க. திடீர்னு கதவை உடைச்சுக்கிட்டு அந்த 3 மான்ஸ்டருங்களும் வருதுங்க. இது எல்லாருமே கண் கூட பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கூட இது கனவா இல்ல நனவான்னு தெரியல. அந்த பார்க் லேடியும் மிரண்டு போயிடுறாங்க. அந்த 3 மான்ஸ்டருங்களும் கொலை வெறியோட வந்து சேரோட சேர்த்தி அப்படியே செவுத்துல அடிச்சு நில கொலைய வச்சிருதுங்க. அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சு தூக்கி அவங்கள பயங்கரமா காயப்படுத்துதுங்க. நம்ம சீஃபும் எல்லாத்தையும் ஃபயர் பண்ண சொல்றாரு. ஆனா அவனுங்களாம் பயந்துகிட்டே சுடவே மாட்டானுங்க. நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் ஹெல்ப் கூப்பிடுறான். ஆனா அவன் அந்த லேடி அடிவாங்கறத பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, வந்து ஹெல்ப் பண்றான்னு கூப்பிட்டா அப்பவும் வரமாட்டான், உன அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு ஹீரோ மட்டும் வந்து அந்த மான்ஸ்டரை பார்த்து ஷூட் பண்றான். அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே திரும்பி இவன் பக்கத்துல வந்து ஒரே அடி அடிச்சு அப்படியே பறக்க விட்டுருது. ஆனா இந்த பார்க் லேடி தாங்க பாவம், சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்களே யாராவது காப்பாத்த மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க. ஆனா அந்த 3 மான்ஸ்டர்களும் விடுற மாதிரி தெரியல. அவங்கள திரும்பவும் கையால தூக்கி அப்படியே செவுத்துல வீசி விட்டு அப்படியே மாத்தி மாத்தி அடி அடின்னு அடிக்குதுங்க. செவுத்துல ரத்தமெல்லாம் தெரிக்குது. இந்த கொடூரமான காட்சிய அங்க நேர்ல பார்த்த மக்களும் சரி, லைவா டிவில பாக்குறவங்களும் சரி, அவங்க எல்லாருமே பயத்துல கதறாங்க. கடைசியில அந்த 3 மான்ஸ்டரும் அந்த லேடிய போட்டு நஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் கடைசி முடிவுல அவங்க துடிக்க துடிக்க எரிச்சு கொன்னேருதுங்க. அப்போ இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் உண்மையாயிருச்சு. இப்படிதான் அந்த மான்ஸ்டருங்க வந்துச்சுன்னா சுத்தி யார் இருக்காங்கன்னு பாக்காதுங்க. அவங்க டார்கெட்டை மட்டும் கரெக்டா கொன்னுட்டு அதுங்க பாட்டிக்கு போயிருங்க. அவ்வளவுதான். சாதாரண மக்கள் கூட நேர்ல பாத்துட்டாங்கல்ல, இவ்வளவு நாள் கட்டுக்கதைன்னு சொன்னவங்களும் நேர்ல பாத்துட்டாங்கல்ல, உண்மையாவே கடவுள் தான் இருக்காருன்னு முழுசா நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாரும் மண்டியிட்டு வணங்கவும் செய்யறாங்க. இப்போதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் தான் இந்த கதையில ஏகப்பட்ட சம்பவம் நடக்க போகுது. இதுக்கு மேல வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் அந்த ஏஞ்சல் வந்து நிறைய பேத்துக்கு வார்னிங் கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த சாகர தருவாயில அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த சேர்மேன் பையனும் என்னெல்லாம் பண்ணான், அவங்க கூட இருந்த நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பாத்துருவோம். இதுக்கு மேல வர எபிசோட்லாம் ரொம்ப இழுக்காம 2 எபிசோடா ஒரே வீடியோல போட ட்ரை பண்றேன். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களால ஈஸியா பார்க்க முடியும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். பை பை.